நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக அற்புதங்களை செய்கிற தேவன், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் நினைவாகவே இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு யார் உங்களை நினைத்திருந்தாலும் நினைக்காமல் இருந்திருந்தாலும், யார் உங்களை நேசித்தாலும் நேசிக்கலைனாலும், ஆண்டவர் உங்கள் மேலே எப்பொழுதும் தம்முடைய அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களை எதிர்பார்ப்பதற்கு இன்றைக்கும் ஒரு நாள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 68 அதிகாரம் 7-8 வசனங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில் சேலா, பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. அவாந்தர வெளியிலே ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் நடந்து வருகையில் என்ன நடந்துச்சு அப்படின்றது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சேலான்ற ஒரு வார்த்தை. அப்படின்னா என்னன்னா, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ரியலைஸ் பண்ணி ஆண்டவர் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறார், என்ன செய்திருக்கிறார் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணும், உணர்வு அடைய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ தேவன் அவாந்தர வெளியில் நடந்து வருகையில், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அவர் நடந்து போகையில் பூமி அதிர்ந்தது, வானம் பொழிந்தது, மலைகள், சீனாய் மலை அசைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு முன்பதாக இருக்கிற சூழ்நிலைகள் அவாந்தர வெளியாக இருக்கலாம், வனாந்தரமாக இருக்கலாம், யாரும் உதவிக்கு இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், தனிமையாக நீங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமைகளில் நீங்கள் என்ன செய்யணும்னா, தேவனை உங்களுக்கு முன்பதாக நடந்து போக நீங்கள் அலோவ் பண்ணணும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பதாக செல்லுவதற்கு அலோவ் பண்ணணும். தேவனுடைய வார்த்தை செயல்படுவதற்கு நீங்கள் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த வார்த்தை செயல்படுவதற்கு அனுமதி தரணும், அலோவன்ஸ் கொடுக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தை, தேவன் செயல்படுகிறதற்கு நீங்கள் அனுமதி தரும் பொழுது உங்களால் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ண முடியும். உங்களால் பொறுத்திருந்து கவனித்து தேவன் செய்கிறதை பார்க்க முடியும். அந்த வார்த்தை தான் சேலா. ஆல்வேஸ் கோ பிஹைண்ட் த லீடிங் ஆஃப் காட். எப்பொழுதும் தேவன் வழி நடத்துவதற்கு பின்பதாக நீங்கள் செல்லுங்கள். அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும். எல்லாவற்றையும் நம்முடைய முயற்சியிலே செய்து முடிச்சிடலான்ற எண்ணம் இருந்தாலுமே, பலன் இருந்தாலுமே, நோ, த வேர்ட் ஆஃப் காட் ஷுட் கோ பிஃபோர் யூ. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பதாக போகணும். தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லும் பொழுது கடவுளே தான், அவருடைய வல்லமை தான், அவருடைய கிரியைகள் தான். அவர் உங்களுக்கு முன்பதாக போகும்பொழுது பூமி அதிரும். அப்படின்னா பூமினா மிகப்பெரிய தடைகள். இந்த பூமி எவ்வளோ பெருசு அப்படின்னு நம்மளால கால்குலேட்டே பண்ண முடியாது, நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய பூமி இது, அதற்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவன் உங்களுக்கு முன்பதாக இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் அவைகள் உங்களுக்கு முன்பதாக அதிரும். அது மட்டும் இல்லாமல் வானம் பொழியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா the skies cannot hold back your blessings. இந்த வானங்கள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் அவைகள் பிடித்து வைக்க முடியாது. எப்படி வானத்திலிருந்து அதிகமாக மழை பொழிந்தால் அது பூமியவே நிறைச்சி வெள்ளக்காடாக மாற்றுகிறது, அதே போல தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை, ஆசீர்வாதங்களை எந்த வானமும் பிடித்து வைக்க முடியாது. cannot hold it back because God is going in front of you. தேவன் உங்களுக்கு முன்பதாக போகிறதுனால வானங்கள் உங்களுக்காக பொழியும். யாரும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும், விடுதலையும், சக்சஸையும், உயர்வையும் தடை செய்ய முடியாது. When God goes before you, the heavens, the skies has to pour down your blessings. They cannot hold it back. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, சீனாய் மலை அசைந்தது. சீனாய் மலை அப்படின்னு சொல்லும்பொழுது உயர்ந்த மலை, ரொம்ப ஸ்ட்ராங்கான மலை, அசைக்க முடியாத காரியங்கள், இவைகளெல்லாம் தேவனுக்கு முன்பதாக அசையும். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகும் பொழுது அது அவாந்தர வெளியாக இருந்தாலும், உதவிக்கு யாருமே இல்லைனாலும், அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக சீனாய் மலைகளை போன்ற பெரிய காரியங்களை அசைக்கும். அந்த காரியங்களை நீங்கள் உட்கார்ந்து உணர்ந்து பார்த்து தேவனை துதிக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய ஆசை. அது எல்லாவற்றுக்கும் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், தேவனை நமக்கு முன்பதாக செல்லும்படிக்கு அனுமதிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனுமதிக்கணும். கர்த்தர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார், உங்களுடைய மெய்ப்பனாக இருக்கிறார். ஆகவே உங்களை வழி நடத்தணுன்றது தான் அவருடைய விருப்பமே. உங்களுக்காக நிறைய காரியங்களை செய்யணும் அப்படின்றது தான் தேவனுடைய ஆசையே. ஸோ இதெல்லாம் செய்வதற்கு, இதெல்லாம் நடப்பதற்கு நாம் விட்டு கொடுக்கணும், நாம் அனுமதி கொடுக்கணும். நம்முடைய முயற்சி, நம்முடைய எண்ணங்கள்லே எப்போவுமே செயல்படணும்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது செயல்படுத்தணும், செயல்படணும் அப்படின்றது தான் நம்முடைய ஆசையாக இருக்கணும். இன்றைக்கும் இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள், அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பதாக போகும்பொழுது இந்த பூமி அதிரும், வானங்கள் பொழியும், மலைகள் எல்லாம் அசையும். இன்றைக்கும் அதை பார்க்க தேவன் இந்த நாள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை எதிர்பாருங்கள். இந்த நாளில் தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டுவார். அவருக்கு நன்றி செலுத்தும்படிக்கு இந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.